என் அனைத்து இனிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இன்றைய சாமானிய மக்களாக இந்த பதிவினை பதிவிடுகின்றேன். தமிழக மக்கள் அனைவரும் குடிக்கும், போதைக்கும் ஆ அடிமையாகி உள்ளனர். இதனால் பல குடும்பங்கள் சீரழிந்து வருகின்றன. மாணவ செல்வங்கள் போதையின் பாதையில் செல்கின்றனர். ஆனால் இவற்றை கூட மீட்டெடுப்பதில் நமக்கு ஒரு பெரும் பங்கு உள்ளது. அனைத்து மனிதனுக்கும் இதில் பெரும் பங்கு ஆற்ற வேண்டிய உள்ளது. அதற்காகத்தான் இன்று நாம் நம் மாநில தலைவர், முன்னாள் மாநில தலைவர், பாஜக தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் போராடி வருகின்றார். இதிலிருந்து கூட நம்ம மீட்டெடுத்து விடலாம். மக்களை போதையின் அடிமையிலும், குடியின் அடிமையிலிருந்து மீட்டெடுத்து விடலாம். ஆனால் இன்று திராவிட மயக்கத்தில் மதிமயங்கி உள்ள மக்களை மீட்டெடுப்பதில் தான் மிகவும் சிரமம். இதை மீட்டெடுக்கவும், தமிழகத்தை சுதந்திரம் அடையச் செய்யவும் நம் நம்மள நமக்கு கடவுள் அனுப்பிய மிகப்பெரிய மாபெரும் சக்தியான தெய்வ தெய்வ சக்தி கொண்ட ஒரு ஆ மனிதன் தான், மாமனிதன் தான் கே. அண்ணாமலை ஐபிஎஸ் என்னும் முன்னாள் மாநில பாஜக தலைவர். அவர் வழியை பின்பற்றி அவரை பின்பற்றி நாம் அனைவரும் அவர் பின்னால் வழிநடந்து சென்றால் மட்டுமே வரும் தேர்தலில் தமிழகத்தை மீட்டெடுக்க முடியும். போதையின் அடிமையிலிருந்து மீட்டெடுக்க முடியும். அனைத்து மக்களின் வாழ்வாதாரங்களை மேம்படுத்த முடியும். இதில் சாமானிய மக்கள் அனைவருக்கும் பங்குண்டு. தமிழகம் பாதை எப்படி செல்கின்றது என்று நீங்கள் இன்றிலிருந்து அறிந்தால் மட்டுமே வாக்களிக்கும் போது தெளிவான சிந்தனையுடன் வாக்களித்து நமது நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க முடியும். அண்ணாமலை எனும் மாபெரும் சக்தி இன்று வரை அறியப்படாத ஒன்று. அறியப்படாத ஒன்று என்றால் இவரை போன்ற மாபெரும் சக்தி இதுவரை மக்கள் யாரும் கண்டதில்லை. இன்றைய காலகட்ட இளைஞர் சமுதாயத்தில் இவர் ஒரு மாபெரும் எழுச்சி, மாமனிதன், ஆன்மீகத் தலைவன், அரசியல் ஆசான், அனைவருக்கும் மானசீக குருவாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இது அத்தனையும் உண்மை. இது சத்திய வாக்கு. இது உண்மை. நாம் அனைவரும் நாம் அனைவரும் பௌர்ணமி அன்று திருவண்ணாமலைக்குத்தான் கிரிவலம் செல்கின்றோம். ஆனால் அந்த அண்ணாமலையார் உருவமாகவே நமக்கு அண்ணாமலை ஐபிஎஸ் முன்னாள் பாஜக தலைவர் தமிழகத்தை கிரிவலம் வருகின்றார். அவர் பின்னால் சென்றால் மட்டுமே தமிழகத்தை மீட்டெடுக்க முடியும். இது நிச்சயம், இது உறுதி. அனைவரும் அவர் பின்னால் வழிவகுத்து செல்வோம். அவர் சொல்லும் வார்த்தைகளுக்கு மதிப்பளித்தும் மரியாதை அளித்தும் நாம் இன்று தமிழகத்தை மீட்டெடுக்க முடியும் என்று உறுதியாக நம்புகின்றோம். அனைவருக்கும் நன்றி. இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும். விழிப்புணர்வாக மட்டுமில்லாமல் உறுதியாக ஏற்றுக்கொண்டு நாம் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும்.